ட்விஸ்ட்டு என்ன இப்படி பண்ணிட்டாரு ககன். உதய் பூமி கூட கல்யாணம் ஆக போகிறனால பேச்சுலர் பார்ட்டி கொடுக்குறாரு. அந்த பார்ட்டிக்கு ககனையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ககன் ஓவராக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. பூமிக்கு இதை பார்த்ததும் டென்ஷன். பூமிக்கு மேங்கோ ஜூஸில் எதையோ மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு உதய். ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி பேச வச்சு அவமானப்படுத்தணும்னு நினச்சி பண்ணுறாரு. அவங்களும் மனசில் இருக்கிறத பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உதய் நினச்சது தான் நடந்திருக்கு. இருந்தாலும் அவருக்கு பேக் ஃபயர் ஆகும்னு அவர் நினைக்கவே இல்லை. பூமியும் ககனும் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிட்டே இருக்காங்க. பூமி சொல்கிறாங்க, என் சுச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல ககன் அதுக்கு ரிப்ளை பண்ண அவங்க ரெண்டு பேரும் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது உதவி வந்து வீடியோ எடுக்கிறாரு. அவங்க பேசுகிறத கேட்க கேட்க அவருக்கு எரிச்சல் ஆகுது. ககன் சொல்கிறாரு, மேலே கோவப்பட்டு உன்னை விட்டு நான் தூரமாக போயிட்டேன்னா எவ்வளோ தூரமாக போயிட்டேனோ அவ்வளோ கஷ்டப்படுறேன் பூமி அப்படிங்கிறாரு. உதவியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேர் தான்டா லவ் பண்ணுறாங்க, பேசாமல் நீ வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் இப்படி பேசி எல்லாம் முடிச்சுட்டு ககனும் பூமியும் வெளில வந்துடுறாங்க. நடந்து போயிட்டே இருக்காங்க. எங்கே போகிறோம் எது போகிறோன்னு தெரியாமல் ஒரு ரோட்டோரத்தில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே வந்து நிற்கிறாங்க. போதையில் என்ன பண்ணுறோங்கிறதே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு ககன். பூமியை பார்த்து சொல்கிறாரு, பூமி எப்போவுமே ககனுக்கு தான் சொந்தம், நான் உனக்கு தாலி கட்டிடவா பேசாமல் அப்படிங்கிறாரு. நிஜமாவே சொல்கிறீங்களா அப்படின்றாங்க பூமி. நிஜமாதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கோவிலில் இருந்த ஒரு கயரில் மஞ்சளை நல்லா தேய்ச்சி மஞ்சளை எடுத்து கட்டி அதை அப்படி தாலியாக்கி சாமி முன்னாடியே தாலி கட்டிடுறாரு. மீரா பண்ண பிரச்சனை இல்லை, சாரதா பக்கத்தில் இருந்த இன்னொரு கோவில் வாசலில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி தான் இவங்க தாலி கட்டிட்டு இருக்காங்க. அதை வர அவங்க பார்க்கவே இல்லை. ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் உதய் வந்து அவங்க பேரண்ட்ஸோடு வந்து சரத்சந்திராட்ட வந்து நியாயம் கேட்குறாரு. பூமி பண்ணியிருக்கிற அநியாயத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் கூட அவங்க பேசிகிட்டு இருந்த அந்த வீடியோவை காமிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் சொன்னனால தானே நாங்கள் கல்யாணத்துக்கே சரின்னு சொன்னோம், இப்போ என்ன பூமி இன்னும் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரத்சந்திராவை அப்படி கேள்வி கேட்டோன்னே அவருக்கு ஒரு மாதிரி அவமானமாக போயிடுது. எல்லாருக்குமே அந்த வீடியோவை பார்த்தோன்னே வேற ரொம்ப ஷாக் ஆகிடுது. அபூர்வம் அப்படி கொதிச்சே போயிட்டாங்க. அப்புறம் பூமி வர்றாங்க. பூமி வந்தவுடனே சரத்சந்திரா கேட்குறாரு, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு. இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. என்னை இப்படி மோசம் பண்ணிட்ட பூமி அப்படிங்கிறாரு. உடனே அபூர்வா வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டு போட்டுகிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி பண்ண பூமி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஒரே அறை. அவர் அரைஞ்சதில் அவங்க கழுத்தில் உள்ளே இருந்த தாலி வெளியில் வந்துருச்சு. சந்திரா பார்க்குறாரு, தாலி கழுத்தில் கிடக்கு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. உதயும் அவங்க பேரண்ட்ஸும் இதுக்கு மேலே இங்கேருந்து நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சந்திராவுக்கு பயங்கர கோபம். யார் கட்டினது அப்படின்னு கேட்குறாரு. ககன் தான் நேற்று அப்படி தெரியாமல் கட்டிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கட்டினான்னா நீ எதுக்கு சம்மதிக்கணும்? உனக்கு வந்து ஏன் சம்மதம் வேணுன்ற அக்கறையே இல்லைல்ல, நீ பாட்டுக்கு தாலி கட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அபூர்வம் அவரை ஏற்றி விடுறாங்க. எதுவுமே தெரியாமல் நிதானமே இல்லாமல் கட்டின தாலி தானே இது, இது செல்லாது அப்படின்னு சொல்கிறாரு சரத்சந்திரா. உடனே பூமிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த தாலி அறுக்கிறதுக்காக பிடிச்சி இழுக்கிறாரு. அங்கே தான் வைக்கிறாரு நம்ம கேபி பெரிய ட்விஸ்ட்டு. சரத்சந்திரா அப்படின்னு கத்துறாரு. என் பையன் கட்டின தாலியை என் மருமக காலத்துலேருந்து கலட்டினீங்கன்னா உங்கள் தங்கச்சி காலத்தில் நான் கட்டின தாலியை நானே அறுத்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா காலத்தில் இருக்கிற தாலியை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்படி சொன்ன உடனே அவ்வளோ பேருக்கும் ஷாக்கு. சந்திராவுக்கு ஷாக்கு, மீராவுக்கு ஷாக்கு, அபூர்வாவுக்கு ஷாக்கு. கேபி அப்படின்னு கத்துறாரு சந்திரா. ஆமாம் கேபி தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு கேபி. இது வந்து சந்தோஷப்பட்ட ஒரே ஆளு செர்ரி தான். அப்பா பண்ண உருப்படியான காரியம் அப்படின்னு நினைக்கிறாரு. மீரா கேபி கிட்ட கேட்குறாங்க, இது நியாயமா, ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு. இது அநியாயம்னு உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு கேபி. இப்போன்னு கிடையாது, எப்போ பூமி கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்டணும்னு நினச்சாலும் மீரா கழுத்தில் இருக்கிற தாலியை நானே கலட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு கேபி. அப்படியே கொதிச்சு போகிறாங்க அபூர்வா. இந்த பக்கம் நட்சத்திராவுக்கு கண்ணில் கோவத்தில் தண்ணியே வந்து நிற்கிது. எப்படினாலும் சரியா டிவோர்ஸ் பண்ணிட்டு ககனை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான். எது எப்படியோ இன்னைக்கு கேபி பண்ண காரியம்தான் பயங்கரமான காரியம். இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இந்த எபிசோடு போச்சு. அடுத்து வர எபிசோட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.